வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் இட் தமிழ். இன்னைக்கு டே 5. எதோட டே 5 என்ன டே 5 அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, இன்றைக்கி இந்த மாதத்தோட டே 5 இல்லையா. அதுக்கு என்ன எப்போன்னு கேட்டிங்கன்னா நம்ம முதலே சொல்லியிருந்தோம் மாதத்தோட 5ஆம் மாதம் மட்டும் நம்ம காரை பற்றி ஒரு வீடியோ போடுவோன்னு. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ஒரு காரை பற்றி பேச போகிறோம். அந்த கார் டாட்டாவோட பஞ்ச். ஆமாங்க, இந்தியாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் சேஃபஸ்ட் கார்னு சொன்னோம்னா அதில் நம்ம டாட்டா பஞ்சுமே வரும். அந்த அளவுக்கான சேஃப்டி லெவல் இந்த வண்டியில் இருக்குது. ஏன்னா இது வந்து 5 ஸ்டார் வாங்கியிருக்கு சேஃப்டி ரேட்டிங்கில். எல்லாம் இதோட பட்ஜெட்டுமே ரொம்பவே கம்மியாக தான் வரும். அதனால் இன்றைக்கி நம்ம முடியல இந்த டாட்டா பஞ்சில் என்னென்ன ஐகானிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, என்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு அடுத்து இதோட ப்ரைஸிங் எந்த ரேஞ்சில் வருது, மைலேஜ் என்ன வருது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். பார்த்து முன்னாடி சின்ன ரெக்வஸ்ட்னு உங்களுக்கு தெரியும், அந்த கிளை சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் இட் தமிழ். இன்னமும் மறந்து போடா கடிச்சு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் வண்டியோட டிசைனை பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இது என்ன தான் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் வர காராக இருந்தாலுமே இந்த வண்டியோட டிசைனில் எந்த வித குறையுமே கொடுக்காம நல்ல ஒரு போல்டான ஒரு ரேஞ்சில் இறக்கி வச்சுருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த வண்டியோட ஃப்ரண்ட் போர்ஷன் பொறுத்த அளவுக்கு சொல்லணும் வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் டைப்பில் கொஞ்சம் நல்ல ஒரு ரக்குடு நேச்சரோட இருக்குது. அதுக்கு வண்டியோட சைட் போர்ஷன் பொறுத்த அளவுக்கு அதுவுமே நல்ல ஸ்போர்ட்டியாக கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த 16 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் அது வேற லெவல். விஷயத்துலையும் சரி, அந்த வண்டியோட கெப்பாசிட்டி விஷயத்துலையும் சரி, கெப்பாசிட்டி விஷயத்தில் அது வந்து 16 இன்ச் உங்களுக்கு இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால வண்டியோட ஆஃப் ரோட் எபிலிட்டியுமே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. இந்த வண்டியில் ஆஃப் ரோட் பண்ண முடியுமானா நிச்சயமே பண்ண முடியும். 4 வீல் ஆக்சல் கிடையாது, பட் இருந்தாலும் இது வந்து ஒரு ஆஃப் ரோடுக்கு ஓரளவுக்கு ஏற்ற வெஹிக்கல் தான் அவங்க கம்பெனி தரப்புலேயே சொல்கிறதுனால நிச்சயமே நீங்கள் ஆஃப் ரோட் ட்ரை பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அது மாதிரி சிஸ்டம்லாம் நிறையவே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னும் போது ஆஃப் ரோட் கெப்பாசிட்டி கூட இந்த காருக்கு நல்லாவே இருக்குது. சரி, ஓகே. அதுக்கடுத்து அப்படியே வண்டியோட டைல் செக்ஷன் பார்த்தோம்னா அதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டைலிங்கோட தான் கொடுத்துருக்காங்கன்னும் போது வண்டியோட டிசைன் விஷயத்தில் நிச்சயமே நான் இந்த காருக்கு ஒரு 5 out of 4 ஸ்டார்ஸ் கொடுப்பேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, டிசைன் பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்த விஷயம் இந்த ஃபீச்சர்ஸ். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த அளவுக்கு இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சொல்லலாம். இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களா, உங்களுக்கு இதில் 2 இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சொல்லப்போனால் அது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் அது டிஸ்பிளே. ஆமாம், ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு அந்த ஸ்டேரிங் கீழே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஒரு செமி டிஜிட்டல். உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீடோமீட்டர் வந்து அனலாக்ல வரும், மற்ற ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. அதில் வண்டியோட மோஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. பேஸ் வேரியண்ட்லன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் அதுலேயும் ஒரு டிஜிட்டல் வரும், பட் என்னன்னா வச்சுக்கலாம் அதில் ஸ்பீடோமீட்டர் டாக்கோமீட்டர் ரெண்டுமே அனலாக்ல கொடுத்துட்டு இது நடுவில் மட்டும் சின்னதாக ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்து அதில் ஓரளவுக்கான ஒரு டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னும் போது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வேரியேஷன் உண்டு, டாப் வேரியண்ட்டுக்கும் லோ எண்ட் வேரியண்ட்டுக்கும். அதை நீங்கள் மனசில் வச்சுங்க. ஓகே, வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்காங்கன்னா இதோட வென்டிலேஷன் சிஸ்டம். அதான் ஏசிலையுமே ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது என்ன வச்சுங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த வண்டியோட ஏசியை நீங்கள் மொபைல் ஃபோன் மூலமாகவே கனெக்ஷன் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபீச்சரு. அதுக்கடுத்து இன்னொன்று பார்த்தோம்னா வச்சுங்களேன், இந்த ஏசி வந்து நார்மல் ஏசி கிடையாது, இது வந்து ஆட்டோமேட்டிக் ஏசின்னுவாங்க. இந்த ஆட்டோமேட்டிக் ஏசி எப்படி ஒர்க் ஆகுனா வண்டி வெளியே என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான டெம்பரேச்சரை உங்கள் வண்டிக்குள்ளேயும் மெயின்டைன் பண்ணும். சப்போஸ் வெளியே ரொம்ப வெயில் ஹாட்டாக இருக்குது, உள்ளே போய் சும்மா குழுன்னு உட்காருன்னு நினைக்கிறீங்களா, ஆட்டோமேட்டிக்கில் செட் பண்ணிட்டா அதுவே அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ செட் பண்ணுமோ என்னென்ன பண்ணுமோ அது எல்லாமே பண்ணுறோம். நீங்கள் போய்ட்டு அதில் கை வைக்கிற வேலையே கிடையாது, அதுவே எல்லாமே பண்ணும். வெளியே ரொம்ப கோல்டாக இருக்குது, கொஞ்சம் உள்ள ஹாட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்னும் போது அது அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஹாட்டாக ஏற்றிக்கும். இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம் நான் மேனுவலாகவே யூஸ் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் மேனுவலாகவே யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. இருந்தாலும் இதில் ஆட்டோமேட்டிக் ஏசி கொடுத்துருக்காங்க, அதை நான் சொல்லிட்டேன். சரி, ஓகே. இல்லை ஏசி மட்டும் தான் ஆட்டோமேட்டிக்கான்னு கேட்டிங்கன்னா இனிமேல் நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த லைட்டு ஆட்டோமேட்டிக், இருட்டாகும் போதும் எரியும், மழை வரும்போது எரியும். அதுக்கடுத்து அந்த வைப்பரும் ஆட்டோமேட்டிக், மழை பெஞ்சிச்சுன்னா அதை சென்ஸ் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக வைப்பர் ஆன் ஆகிடும். அதுக்கடுத்து இதில் உங்களுக்கு இந்த கார்னரிங் லைட் ஃபீச்சருமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த சைடு வண்டியை வளைக்கிறீங்களோ அந்த சைடு இருக்கிற ஃபாக் லேம்ப் தெரிகிற மாதிரி செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ்மே இதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறதுனால லைட்டிங் செக்மெண்ட்லையும் வெல் டிசர்வ்டாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த வண்டியில் எனக்கு பிடிச்ச ஒரு சில ஃபீச்சர்ஸ் சொல்லிட்டா, ஆமாம் இந்த வண்டியில் எனக்கு பிடிச்ச ஒரு சில ஃபீச்சர்ஸில் இந்த க்ளவுட் பாக்ஸ் ஒன்று. ஆமாம், இந்த க்ளவுட் பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஏசி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. ஏசி கெப்பாசிட்டி பாருங்கள், அந்த ஏசி வெண்ட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் அதுக்குள்ளே மட்டும் கூலிங் போகிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் உள்ளே ஒரு சில பொருளை ஸ்டோர் பண்ணி அப்படியே அதை கூலிங்காக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நார்மலாக இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா கொஞ்சம் கூலிங் ஆகிடும் தண்ணி. இதை மாதிரி நீங்கள் அந்த வண்டிக்குள்ளே இருக்க க்ளவுட் பாக்ஸை அப்படியே ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சிங்களா. இந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதுக்கடுத்து இதோட ஸ்டேரிங். ஆமாங்க, இந்த ஸ்டேரிங் வந்து நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மேலே கீழே லைட்டாக ஏற்றி இறக்கிக்கலாம். இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இன்னமே
கூட நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்படியே இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு டேஷ்போர்ட்லன்னு பார்த்தோம்னா. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு இந்த பாட்டு ப்ளே பண்ணுறது, அதுக்கடுத்து இந்த ரிவர்ஸ் கியரில் போட்டால் இந்த ரிவர்ஸ் கேம் தெரியுது. அதுமாரி இன்னுமே ஒரு சில செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்கும் டாப் எண்ட் வேரியண்ட்டில். பட் பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு அந்த டிஸ்பிளே கட் ஆகிடும். டிஸ்பிளே இருக்குது, அது உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு எம்டி தான் கொடுத்து. சரி ஓகே, அவ்வளோதான். இன்னுமே நிறைய சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் ஏகப்பட்டது இந்த வண்டியில் கொட்டி கிடக்கு. நிச்சயமாக ஃபீச்சர் விஷயத்தில் நீங்கள் டாப் எண்ட் வேரியண்ட் எடுத்திங்கன்னா ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணுன்றவங்கள இந்த வண்டி நிச்சயமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். அந்த லெவலான ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் இருக்குது. சரி ஓகே, அதுக்கடுத்து வண்டியோட இன்ஜின் ஃபிகர்ஸ் பார்ப்போம். வண்டியோட இன்ஜின் ஃபிகர்ஸ் பொறுத்த அளவுக்கு இதில் வந்து ஒரு 1.2 லிட்டர் இன்ஜின், அதான் அக்யூரேட்டாக சொல்லணும்னா 1199 சிசி இன்ஜின் யூஸ் பண்ணி. இந்த இன்ஜினால் ஒரு 76 பிஹெச் ஆஃப் பவர் ஸ்விங், 97 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் ஃபிகர்ஸ் பொறுத்த அளவுக்கு ஓகே, அந்த 1.2 ரேஞ்சில் நிச்சயமாக இது ஒரு நல்ல பவர் ஃபிகர்ஸ் தான். பட் இருந்தாலும் பவர் ஃபிகர்ஸில் ஏதோ ஒரு சில ப்ராப்ளம் இருக்கிறதா ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை, பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து வண்டியோட மைலேஜை பொறுத்த அளவுக்கு இது வெறுமே பெட்ரோல் வேரியண்ட் இன்ஜின் மட்டும் தான் இல்லை, உங்களுக்கு டீசல் அது மாதிரி எந்த விஷயங்களும் இல்லை. பெட்ரோல் வேணா சிஎன்ஜி. ஓகே, மைலேஜை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பெட்ரோல் எவ்வளோ கிட்ட போகும்னா வச்சிங்களா, பர் லிட்டருக்கு உங்களுக்கு 18 கிலோமீட்டர் வரைக்கும் போகிறதா சொல்கிறாங்க. நிச்சயமாக இந்த வண்டியோட டிசைன், இதில் இருக்க ஃபீச்சர்ஸ், இதில் இருக்க பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு இது நல்ல ஒரு மைலேஜ். அது இல்லாமல் 5 சீட்டர் கெப்பாசிட்டி இல்லையா, நீங்கள் இன்னுமே கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா உட்காரலாம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி ஓகே, அதுக்கடுத்து வண்டியோட சிஎன்ஜி வேரியண்ட்டு உங்களுக்கு 20 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் தரதுக்கு சொல்லியிருக்காங்க. 20 கிலோமீட்டர் பர் லிட்டரில் கேஜிக்கு உங்களுக்கு 20 வரைக்கும் தரும். ஏன் மேபி அதை விட கூட கொஞ்சம் அதிகமாக தரும். உங்களோட ரைடிங் எக்கனாமிக்ஸ் பொறுத்து அது மாறும். வண்டியோட ஃபியூல் எஃபிஷியன்சியுமே நிச்சயமாக நல்லா தாங்க கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே எந்த வித குறையுமே இல்லை. மைலேஜுமே வேறு லெவலு. பவர் ஃபிகர்ஸு அதுவுமே ஓகே. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த வண்டியோட சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் பார்ப்போம். வண்டியோட சேஃப்டின்னு வரும்போதே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது இதோட பில் குவாலிட்டி தான். ஆமாம், உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான பில் குவாலிட்டிங்க. என்ன தான் அடித்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒடுங்காத ஒரு டிசைனுன்றதுனால உள்ளே இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காம்பவுண்டே, ஒரு ஷீல்டுக்குள்ளே ஒரு டெரெயின், அது என்னமோ சொல்லுவாங்களே டேங்க்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த அளவுக்கான ஒரு நல்ல சாலிட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த வண்டியை செஞ்சுருக்காங்க. எல்லாமே இல்லை உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 2 ஏர் பேக்ஸ் வந்துடுதுன்னும் போது வண்டியோட சேஃப்டியில் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அதுக்கும் இல்லாமல் சர்டிஃபிகேட்டே கொடுக்குற மாதிரி இதில் உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க சேஃப்டியில். அப்படின்னும் போது பயப்பட தேவையில்ல நீங்கள் சேஃப்டி விஷயத்தில். அதுக்குன்னு நீங்களே போய் வேணும் குத்த மாட்டீங்க, அதுவும் யாரும் செய்ய மாட்டீங்க. சேஃப்டியில் 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அதுவும் நீங்கள் சீட் பெல்ட் போட்டால் தான், அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. சரி ஓகே, எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம கடைசி அந்த ப்ரைஸ் ஃபிகர்ஸ் பார்த்துட்டு வீடியோ முடிச்சோம். ப்ரைஸ் ஃபிகர்ஸை பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியிலே டாட்டா பஞ்ச் பேஸ் வேரியண்ட்டுன்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆண்டோட 7 lakhs கிட்ட வருது. எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படி அதெல்லாம் விட்டுருங்க. ஆண்டோடே நான் சொல்லிடுறேன், ஆண்டோட உங்களுக்கு 7,04,000 கிட்ட வருது. டாப் எண்ட் போகிறீங்கன்னும் போது 11 lakhs கிட்ட வருது. 11 lakhsல உங்களுக்கு நிறையவே விஷயங்கள் கிடைக்கும். இந்த 7 lakhsல உங்களுக்கு நிறையவே விஷயங்கள் கட் ஆகும். என்னென்ன கட் ஆகுனா உங்களுக்கு அந்த அலாய் வீல்ஸ் கட் ஆகும், வண்டியில் நிறைய இந்த டுவல் கலர் ஸ்கீம் கட் ஆகும், அதுக்கடுத்து அந்த உள்ளே இருக்கிற அந்த 7 இன்ச் டிஸ்பிளே கட் ஆகும். இதை மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் கட் ஆனாலும் உங்களுக்கு வண்டியில் ஒரு சில பொதுவான விஷயங்கள் அப்படியே தான் இருக்கும். அப்படின்னும் போது இந்த 7 lakh பட்ஜெட்டில் நிச்சயமாக இது ஒரு ஒர்த்தான காரும், அது சேஃப்டிக்குனே இந்த காரை வாங்கலான்ற மாதிரி சொல்லலாம். சரி ஓகே, அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்லி பண்ணுங்கள். நான் நினைக்கிறேன்றது தான் இவ்வளோ நேரமாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தேன் இல்லையா. சரி அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், see you later.